வாழ்நாள்ல பெரியவர்களை அனைவருக்கும் வணக்கம். இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட முன்வரைவு சிறுபான்மை நிறுவனங்கள் மீதான நேரடி தாக்குதல் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ்தல சமூக வலைப்பக்கத்தில் பதிவிட்டதாவது: மத சிறுபான்மையினரை குறிவைக்கும் நடவடிக்கை, வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட முன்வரைவு 2026 என்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசால் கிறித்துவ தொண்டு நிறுவனங்களையும் கிறித்துவ கோயில் மற்றும் இதர சிறுபான்மை தொண்டு நிறுவனங்களையும் குறிவைத்து தொடுக்கப்பட்டிருக்கும் நேரடி தாக்குதலாகும் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே வக்பு வாரிய சட்ட திருத்தம் மூலமாக இஸ்லாமிய சொத்துக்களை கபலீகரம் செய்ய முயன்றதை தற்போது மற்ற மத சிறுபான்மையின அமைப்புகள் நிதியை முடக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசு இறங்கியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கேரள மாநில தேர்தல் மற்றும் எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக பின்வாங்குவது போல பாஜக அரசு நடித்தாலும் விரைவில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற திட்டமிடுவதாக தகவல்கள் வருகின்றன. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்த தன்னிச்சையான அநியாய சட்ட திருத்தத்தை முற்றிலுமாக திரும்ப பெற நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். அசாமில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய காங்கிரசின் மூத்த தலைவரும் மக்களவை உறுப்பினருமான பிரியங்கா காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஆகியோரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதாவது, பிரதமர் மோடி அமெரிக்காவின் அடிமை என்றும் அசாம் முதலமைச்சர் மோடியின் அடிமை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டினை காப்பியடிக்கும் பாஜக, தமிழ்நாட்டில் திமுக ரூபாய் 8000 மதிப்பிலான கூப்பனை வழங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதை பார்த்து கேரளாவில் பிஜேபி பெண்களுக்கு ரூபாய் 2500 கூப்பன் வழங்க வாக்குறுதி அளித்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலில் முறைகேடு பற்றி செய்தியாளர்கள் சந்திப்பில் அம்பலப்படுத்தி இருக்கிறார் பொருளாதார நிபுணர் பரக்கலா பிரபாகர் அவர்கள். 2024 ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளில், குறிப்பாக நள்ளிரவில் பதிவான வாக்குகளில் பெரிய அளவில் குளறுபடிகள் மற்றும் அசாதாரண தேர்தல் முறைகள் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மே மாதம் 13 மற்றும் 14 நள்ளிரவில் 11:45 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை சுமார் 3500 வாக்குச்சாவடிகளில் 17 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது விழுக்காட்டு அளவில் 4.6 விழுக்காடாக இருக்கிறது. நள்ளிரவுக்கு பிறகு ஒவ்வொரு 20 வினாடிக்கும் ஒரு வாக்கு வீதமாக பதிவாகி இருக்கிறது. சில இடங்களில் இது 6 வினாடிகளாகவும் இருந்ததாக கூறி, இவ்வளவு குறைந்த நேரத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்களிப்பது சாத்தியமற்றது என அவர் சந்தேகம் எழுப்பி இருக்கிறார். மே 13 அன்று மாலை 5 மணி வரை 68.04 விழுக்காடாக இருந்த வாக்குப்பதிவானது இரவு 11:45 மணிக்கு 76.50% 4 நாட்களுக்கு பிறகு அதுவே 81.79% தேர்தல் ஆணையத்தால் மாற்றப்பட்டது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தரவுகள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று பரக்கலா பிரபாகர் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இன்று காலை பெரியார் திடலுக்கு வருகை புரிந்த இனமுரசு நடிகர் சத்யராஜ் அவர்கள் பெரியார் உலகத்திற்கான 5 லட்சம் நிதியினை காசோலையாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களிடம் வழங்கினார். அந்த நிகழ்வின் போது கழக துணைத் தலைவர் களி பூங்குன்றன் மற்றும் கழகத்தின் பொதுச் செயலாளர் வி. அன்புராஜ், துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் ஆகியோரும் உடன் இருந்தனர். இன்று காலை திமுக சார்பில் போட்டியிடும் துறைமுகம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பி.கே. சேகர்பாபு அவர்களும், எழும்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழன் பிரசன்னா அவர்களும், திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கே.எஸ். ரவிச்சந்திரன் அவர்களும், அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் பூர்ணிமா அவர்களும், வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும்
கார்த்திக் மோகன் ஆகியோரும் தமிழர் தலைவரை சந்தித்து பொன்னாடை அணிவித்தனர். அவர்கள் வெற்றி பெற தமிழர் தலைவர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஏழைகளுக்கு பணத்தாசை காட்டி உத்தரப்பிரதேசத்தில் சட்டவிரோத சிறுநீரக கொடையை பெற்ற 5 மருத்துவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடந்து வரும் மேம்பாட்டின் ஒரு பகுதியாக நடைமேடை 10-11 நடந்து வரும் மேம்பால பணிகள் 80% பணி நிறைவடைந்துள்ளது. மீத பணிகளும் முடிந்து வரும் 5ஆம் தேதி முதல் மின்சார ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்படும் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தென் மாநிலங்கள் பாதகமான நிலையில் உள்ளன. மக்களவை இடங்களை அதிகரிக்க முன்மொழியும் மசோதா குறித்து ஒன்றிய அரசை சாடியிருக்கிறது காங்கிரஸ். தென் மாநிலங்களுக்கு கூடுதலாக 66 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். ஆனால் வட மாநிலங்களுக்கு கூடுதலாக 200 இடங்கள் கிடைக்கும் என காங்கிரசின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். விசிக வேட்பாளர் தேர்வில் எந்த உள்நோக்கமும் இல்லை என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூறியுள்ளார். வணிக எரிவாயு உருளை ரூபாய் 203 உயர்ந்துள்ள காரணத்தால் உணவுப் பொருட்கள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கீழடி அறிக்கையில் இந்திய தொல்லியல் துறை மதிப்பீட்டு குழு குறிப்பிட்டிருந்தவாறு தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் அவர் இதற்கு என் ஆய்வு சரியானது என்று பதிலடி கொடுத்திருக்கிறார். ஹார்முஸ் நீரிணையை மூடியுள்ள ஈரானுக்கு எதிராக அமெரிக்க போரில் இணைய UAE தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. இதனிடையே ஈரானை எதிர்கொள்ள பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான நாடுகளுடன் இஸ்ரேல் புதிய கூட்டணிகளை உருவாக்கி வருவதாக அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். குறிப்பாக சில அரபு நாடுகள் தங்களோடு இணைந்து போரிடுவது குறித்து பேசி வருவதாக அவர் அமைச்சரவை கூட்டத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவரின் பொதுக்கூட்ட உரை, பேட்டிகள், குழந்தைகளுக்கான காணொளிகள், பகுத்தறிவு திரைப்படம், பகுத்தறிவு ஆவணப்படம், குறும்படம், பகுத்தறிவு பாடல்கள் போன்றவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTTயை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.